வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோல ரைஸ் ஃப்ரைட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்களை பார்க்கலாமா? அரிசி 2 கப், கடலை பருப்பு 1/2 கப், உளுத்தம் பருப்பு 1/2 கப். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அரிசி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணியில ஊற வைக்க போறோம். ஸோ அதுக்கு ஏற்றபடி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற விடுங்க. என்ன அரிசி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்க வேண்டாம். நம்ம பச்சரிசி தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம். ஸோ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஒரு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு போல அதை அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க மூடி போட்டு. மாவு 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளார நம்ம என்னென்ன மசாலா தேவைன்றத போய் பார்த்துட்டு வந்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/4 டீஸ்பூன், ஹிங் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1/4 டீஸ்பூன். இப்போ சொன்ன எல்லா மசாலாவையும் நம்ம மாவுல சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட அளவு எல்லாமே 2 கப் அரிசிக்கான அளவு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில இதை ஃப்ரை பண்ற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல ஒரு குழிக்கரண்டியில மாவை எடுத்து ஊத்திடுங்க.
இது நல்லா மாவு மாதிரி இல்லாம ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துடுங்க. நீங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருந்தீங்கன்னா எண்ணெயில ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இதே மாவுல நீங்க தோசை மாதிரி ஊத்தி கூட சாப்பிடலாம். இதை நீங்க கோகனட் சட்னி இல்ல டொமேட்டோ சட்னி வச்சு கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.